Good morning, student. This is our social science class. Okay. எந்த லெசன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மத் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, அதில் ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனியஸ் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் பார்த்தோம். ரேஸ் ஃபார் மோனோபோலி கேபிட்டலிசம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது imperialism and its essential characteristics அதான் பார்க்க போகிறோம். சரியா? imperialism அப்படின்னா ஏகாதிபத்தியம். அப்படின்னா தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை அதிகப்படுத்துவது. ஓகே, imperialismத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். சரியா? capitalism inevitable led to imperialism. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டர் அது. சரியா? கேபிட்டலிசம் அப்படிங்கிற அமைப்புக்கு நிறைய சொத்துக்கள், நிறைய பணங்கள் இதெல்லாம் இருந்தது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இம்பீரியலிசத்துக்கு இதுதான் வழிவகுத்தது. அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான்? போதும் அப்படின்னு நினைப்பானா? இல்லை, அந்த பணத்தை இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான், இடம் வாங்குவான், பொருள் வாங்குவான், அந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அது மாதிரி தான் அந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற அமைப்புக்கு நிறைய பணங்கள் இருந்தது, பணம்லாம், சொத்து, அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. அது என்ன பண்ணாச்சு அப்படின்னா, இம்பீரியலிசம் அதாவது தன்னுடைய இடத்த தன்னுடைய நாட்டை இன்னும் நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் மீதெல்லாம் அது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வழிவகுத்தது. சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு லெனின், imperialism இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். அதாவது கேபிட்டலிசத்தினுடைய மிக உயர்ந்த நிலையை தான் imperialism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிசைட்ஸ் பீயிங் எ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் குட்ஸ், காலனியர்ஸ் சர்வ்ட் அனதர் பர்பஸ். அதாவது இவங்களுடைய ஆக்கிரமிப்புகள் வெறும் இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸுக்கு வெறும் மார்க்கெட்டாக இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வாஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ரப்பர், ஆயில், nitrates, sugar, cotton, tropical foodstuffs, mineral, etc. were raw minerals which were necessary to monopoly capitalism everywhere. The need to control the sources of raw materials investable led to imperialism. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total mineralization and the total war. ஓகே, நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா படித்தோம். என்னென்னா, நிறைய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஓகே, அப்படின்னு அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ்கள் தான் தேவைப்பட்டுச்சு. அதாவது இந்த ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி, இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளை சார்ந்த உணவுப் பொருட்கள், கனிமங்கள், இந்த மாதிரியெல்லாம் தேவைப்பட்டது. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸோட கலெக்ஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த கேபிட்டலிசம் உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வெறும் ஆக்கிரமிப்பு மட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிலிட்ரி மாதிரி, அதாவது ஒரு வார் மாதிரி ரொம்பவே கடுமையாக வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த டாபிக், ரிவால்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டியை தான் ரிவால்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூரோப்பில் இந்த 19th century யூரோப்பியன் பவர்ஸ் had colonized many other countries. By 1880 most of the Asian countries had been colonized. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சில பெரிய நாடுகள் சிறிய நாடுகளை காலனியப்படுத்தியது, அதாவது கைப்பற்றியது. 1880 பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன்ஸ் கைப்பற்றினாங்க. ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட்.
இந்த ஆஃப்ரிக்கா மட்டும் வந்துட்டு அவங்க விட்டு வச்சுருந்தாங்க. The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. இந்த 1881 to 1914 இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆப்பிரிக்காவையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The industrial achievements of Germany in the later of in 19th century gave her a dominating position in Europe. இந்த 19th செஞ்சுரியில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தொழில்துறையில் வந்து ஜெர்மனி வந்து ஒரு சாதனை படைத்தது. அந்த சாதனையின் மூலமாக யூரோப்பில் வந்துட்டு அது மேலாதிக்க நிலை வந்து அடைஞ்சது. நெக்ஸ்ட்டு, as there was nowhere else to expand, the imperialist powers tried to grab others' position. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined the scramble for colonies. அதாவது 1870 இன்னும் நிறைய யூரோப்பியன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் எல்லாம் இந்த காலனியாக்க போட்டியில் வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது யாருன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி. நெக்ஸ்ட் டாபிக், கிளாஷஸ் அமங்கஸ்ட் கிரேட் பவர்ஸ். அதாவது வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள், பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். Despite the lead in industrial growth and the control of the vast empire, England was not satisfied. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் இருந்தாலும் வாஸ்ட் எம்பையர் இங்கிலாந்து, வாஸ்ட்னா பெரிய பேரரசை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லை. அதுக்கு வந்துட்டு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு வந்துட்டு அதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's markets. இங்கிலாந்து வந்துட்டு ஜெர்மனியோடவும் அமெரிக்காவோடவும் போட்டி போட்டுட்டு இருந்தது. எதனால் போட்டி போட்டுட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஜெர்மனியும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க, விலை குறைவான பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சந்தையை கைப்பற்றினாங்க. விலை மலிவான பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சந்தையை கைப்பற்றினாங்க. நேஷ்னல் ரைவல்ரி led to the frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும், இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளுக்கு இடையிலான போட்டி வந்து ஏஷியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பியாவில் வந்து வல்லரசு நாடுகளுக்கு இடையே வந்து அடிக்கடி இந்த மோதல்கள் வர காரணமாக இருந்தது. சரிங்களா? ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், யூரோப்பில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏஷியாவில் ஜப்பானினோட எழுச்சி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் ஏஷியா, Japan during this period, Meiji era from 1867 to 1912, imitating Western nations, had become their equal in many respects. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ஐரோப்பியாவில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஐரோப்பியாவில் நடந்த விஷயத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஏஷியா காண்டினென்ட்டில் இந்த ஜப்பான் வந்துட்டு இமிட்டேட் பண்ணாங்க. இமிட்டேட்னா என்ன? இமிட்டேட்டுங்கிறத ஒருத்தவங்க செய்கிறத அப்படியே பார்த்து செய்கிறது தான் இமிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஜப்பான். இந்த ஜப்பானோட பீரியட் பார்த்தீங்கன்னா மெல்ஜி எரா ஃப்ரம் 1867 to 1912. ஓகே, அடுத்தது, தோ த அவுட்லுக் ஆஃப் த ரூலர் ஸ்டில் ரிமைன் ஃபியூடல், ஜப்பான் took to western education and machinery. அந்த நாட்டினுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா ஃபியூடலாக இருந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஷேரிங்காக இருந்தது. அதனால் வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் மெஷினரியையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வித் எ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் had emerged as the advanced industrialized power. In imperialistic aggressions also, Japan followed the Europe. அது மட்டும் இல்லாமல்
மாடர்ன் ஆர்மியையும் வந்துட்டு உருவாக்கிக்கிட்டாங்க. யார் அப்படின்னா ஜப்பான்காரங்க. அவங்க இந்த இண்டஸ்ட்ரியலையும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. அடுத்தது இன் 1894 she forced a war on China. The crushing defeat the China by little Japan in the Sino-Japanese War 1894 to 95 surprised the world. 1894 ஜப்பான் வந்து சீனா நாட்டின் மீது ஒரு வலுக்கட்டாயமான ஒரு போர் வந்து தொடுக்கிறாங்க. அந்த சீன ஜப்பானிய போர் வந்து 1894 95 சர்ப்ரைஸ்டு த வேர்ல்டு. சீனாவை விட சிறிய நாடான ஜப்பான் வந்துட்டு வெற்றி பெற்றுறாங்க. சீனாவை விட சிறிய நாடான ஜப்பான் வந்து ஜெயிச்சிடுறாங்க. Despite the warning of the three great powers Russia, Germany and France, Japan annexed the Liaotang Peninsula with Port Arthur. அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது வல்லரசு நாடுகளான ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த நாடுகள்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா ஜப்பானுக்கு. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இந்த போருக்கு அப்புறம் வந்து எந்த இடத்தையும் வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரொவைட் தட் இட் வாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா. இந்த போரில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்துட்டு இந்த லியோடேங் அப்படிங்கிற தீபகற்பத்தை வந்துட்டு ஆர்த்தர் துறைமுகத்துடன் ஆர்த்தர் போர்ட்டோட ஜாயின் பண்ணி இணைத்து கொண்டுச்சு. இந்த நடவடிக்கைகள் மூலம் இணைத்து கொண்டுச்சு இல்லையா, அதன் மூலம் வந்துட்டு ஈஸ்ட் ஏஷியாலே வந்துட்டு வலிமை மிகுந்த ஒரு நாடு அப்படிங்கிறதையும் இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்சுது. ஒரு சின்ன நாடு போயிட்டு பெரிய நாடோட போட்டி போட்டு வெற்றி பெற்றதை இந்த உலகமே திரும்பி பார்த்து வியக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த ஜப்பான் வந்துட்டு இருந்தது. அடுத்தது ஜப்பான் however in view pressure mounted by European powers soon gave up its claim over Port Arthur. இந்த ஐரோப்பிய அரசர்கள் கொடுத்த அதிகமான ப்ரெஷரின் காரணமாக ஜப்பான் வந்துட்டு அந்த ஆர்த்தர் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை வந்து ஜப்பான் வந்து அந்த ஆர்த்தர் போர்ட்டை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் எ லார்ஜ் ஆர்மி டு த மஞ்சூரியா. அவங்க விட்டு கொடுத்த அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா வந்துட்டு ஒரு பெரிய படையை மஞ்சூரியாவுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஜப்பான் entered into alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. இந்த 1902 வந்து ஜப்பான் வந்து இங்கிலாந்துடனான ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதனால் ரஷ்யா தனது படைகளை வந்துட்டு மஞ்சூரியாவிலிருந்து திரும்பவும் கூப்பிட்டுக்கிறாங்க. வேண்டாம் அந்த போர் தொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகள் எல்லாரையும் திரும்பவும் கூப்பிட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். ரஷ்யா வந்துட்டு குறைவாக மதிப்பிடுறாங்க. எதை? ஜப்பானை வந்துட்டு அது ஒரு சின்ன நாடு தானே, நம்மளாலாம் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி மதிப்பிடுறாங்க. இன் 1904 த வார் பிகன் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ். இந்த 1904 போர் தொடங்கியது யார் யாருக்குன்னா இந்த இரு நாடுகளுக்கும் இடையே தான், ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும். In this Russia-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered the charmed circle of great powers. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த போரில் ஜப்பான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ரஷ்யாவை தோற்கடித்து ஜப்பான் ஜெயிச்சதால் அவங்க விட்டு கொடுத்த இடத்த அவங்களே கைப்பற்றிக்கிறாங்க. போர்ட் ஆர்த்தரை அவங்களே கைப்பற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வலிமை மிகுந்த வல்லரசு நாடுகளோட பட்டியலில் இவங்களும் கையெழுத்திட்டு இடம்பெயர்றாங்க. ஓகே, அந்த வல்லரசு நாடுகள் எது சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். இந்த நாடுகளோட பட்டியலில் ஜப்பானும் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ராங் ஆம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட வலிமை மிகுந்த அரசியலோட விவேகத்தை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். After 1905, Japan took control of Korean domestic and foreign policy.
1900க்கு அப்புறம் வந்த ஆண்டுகளில் கொரியாவோட உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை வந்து ஜப்பான் கைப்பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டொமெஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசியோட கொள்கைகளை வந்துட்டு ஜப்பான் வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த அசாசினேஷன் ஆஃப் ப்ரோமினன்ட் ஜப்பானீஸ் டிப்ளமேட் provided the excuse in 1910 for Japanese annexation of Korea. அவங்களோட கொள்கையை இவங்க ஏன் போயிட்டு கைப்பற்றினாங்க அப்படின்னா, கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு கொரியரால் வந்து கொல்லப்பட்டுறாங்க. இதன் காரணமாக தான் வந்துட்டு அவங்களுடைய கொள்கைகளை எல்லாம் இந்த ஜப்பான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1910 கொரியாவையும் வந்துட்டு ஜப்பான் வந்து தன்னுடைய நாட்டோட இணைத்து கொண்டது. The confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. 1912 வந்துட்டு மஞ்சு அரச வம்சம் அப்படின்னு ஒரு டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தது. அது என்ன பாச்சுன்னா, இந்த 1912 கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்தது. இதை சரி செய்யறதுக்கு ஜப்பானுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜப்பான் நவ் டிமாண்டட் நாட் ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் த ஷான்டங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னைசேஷன் ஆஃப் ஜப்பானீஸ் ஹோல்ட் ஓவர் Manchuria, but the appointment of Japanese advice to the Chinese government. சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஷான்டங் அப்படின்ற பகுதி மீது வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்து உரிமை இருந்தது. அந்த உரிமையை தனக்கு மாற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்துட்டு அப்படிங்கிற கோரிக்கையும் இந்த ஜப்பானீஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஜப்பானிய ஆலோசகர்கள், அவங்கள வந்துட்டு சீன அரசாங்கம் வந்துட்டு பதவியில் அமர்த்த வேண்டும். அவங்களுக்கு வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டும். எதுலனா சைனீஸ் கவர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜப்பான் சொல்கிறாங்க. இந்த கோரிக்கையினால் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் வந்துட்டு ஜப்பான் வந்து சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் ஒரு பெரிய பகையை வந்து மூட்டி விட்டது. ஆனால் ஜப்பானை எதிர்க்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. ஏன்னா ஜப்பான் கூட யார் போட்டியிட்டாலும் ஜப்பான் தான் வின் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஜப்பானீஸோட வலீகர அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீரமுள்ள ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டாபிக், காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். அதாவது காலனிகள் அமைக்கப்படுதலும் போர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் 1876 barely 10% ஆஃப் அமெரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் ரூல். அதாவது 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டும்தான் வந்து இந்த ஐரோப்பியாவின் ஆட்சி கீழே இருந்தது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 10% பகுதி மட்டும்தான் வந்து இந்த ஐரோப்பியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை 1900 practically the whole of Africa was colonized. 1900 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுமே வந்துட்டு காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய கான்டினெண்ட்டை தங்களுக்குள்ளேயே வந்துட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும் ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் விட்டு கொடுத்துட்டாங்க. Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. இந்த இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் வந்துட்டு சீனாவில் தங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு மண்டலங்கள் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நிறுவிக்கிட்டாங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் வந்துட்டு கொரியாவையும் தைவான் அப்படிங்கிற பகுதியையும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸ் கான்க்யூர்ட் இந்தோ சைனா வந்துட்டு ஃப்ரான்ஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது. த யூஎஸ் டுக்
The US took the Philippines from Spain and the Britain and Russia agreed the partition Iran. ஸ்பெயின் கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸையும் அமெரிக்கா பெற்றுக்கொண்டது. அமெரிக்கா கைப்பற்றிக்கிட்டாங்க. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்து கொள்வதற்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க. The first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இந்த யூரோப்பியர்கள் வந்து காலனிகளை பிரித்தாங்க இல்லையா, அந்த தொடக்க காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா, தப்பாக சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் இந்த காலனிகளை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஐரோப்பியர்கள் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த போர் எப்படி இருந்தது அப்படின்னா, இரத்த களரியான போர்களில் முடிவடைந்த பயங்கரமான போர், ஒரு ரொம்ப மோசமான ஒரு போர் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The France had fight a long and bitter war to conquer Algeria and Senegal. இந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய நெடிய கடுமையான போர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, இந்த அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்றத்துக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய கடுமையான போர் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The British lost of the Zulus 1879 and the Sudan's army 1884. The Italian army suffered a devastating defeat at the hands of European army at Adwa 1896. அதாவது இந்த ஜூலக்ஸ் வந்துட்டு 1884 ஜூடான் படைகளால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த இட்டாலியன் ஆர்மி வந்துட்டு 1896 அடோவா அப்படின்ற போர்க்களத்தில் இந்த எத்தியோப்பியன் அவங்களுடைய படைகளால் வந்துட்டு பெரிய தோல்வியை வந்து சந்திச்சுது. அப்படி இருந்தாலும் கூட இந்த யூரோப்பியன்ஸ் தான் வந்து கடைசியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Okay student, we will see the next class. Whenever you free means you should watch the video. Thank you.